Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 24. ஆட்டோ வேகமாய் போய்கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் கண்ணபிரான் திகைத்தார். மொப்பெட்டில் போய்கொண்டிருந்த அந்த பெண் எங்கே? இந்த போக்குவரத்து நிறைந்த இடத்தில் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? அடுத்த ஒரு நிமிட பயணத்தில் 4 சாலைகள் இணையும் சந்திப்பு வந்தது. கண்ணபிரானின் திகைப்பு மேலும் அதிகமாயிற்று. இந்த பெண் எந்த பக்கமாக போயிருப்பாள்? ஆட்டோ ஓட்டுநரும் அதே கேள்வியை கேட்டார். சார், எந்த பக்கமாக போகணும் சார்? ஆட்டோவை ஒரு ஓரமாக நிறுத்த சொல்கிறேன். ஆட்டோ சாலையோரமாக ஒதுங்கி நின்றது. கண்ணபிரான் ஆட்டோவிலிருந்து இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தார். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த காவலர் பார்வைக்கு கிடைக்க பக்கத்தில் போனார். கண்ணபிரானை பார்த்துமே போக்குவரத்து காவலர் விரைப்பு நிலைக்கு வந்து சல்யூட் போட்டார். சார், 2 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த சந்திப்பில் ஒரு மொப்பட்டில் வேகமாக போன ஒரு பொண்ணை பார்த்தியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். வெளிர் நீல நிறத்தில் சுடிதார் அணிந்து பார்க்குறது கல்லூரி மாணவன் மாதிரி இருந்தா. காவலர் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் சொன்னார். பார்த்தேன் சார், ரொம்ப வேகமாக வந்ததுனால அந்த பொண்ணை கவனித்தேன். நிறுத்தி சார்ஜ் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். பிறகு என்ன அவசரமானு விட்டுட்டேன். இந்த பொண்ணு எந்த பக்கம் போனான்? இடது பக்கம் சார். சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன் சொன்ன கண்ணபிரான் ஆட்டோவுக்கு வந்து உள்ளே தன்னை திணித்து கொண்டார். டிரைவர், ஆட்டோ இடது பக்கமாக திருப்பு. ஆட்டோ இடது பக்க சாலையில் ஓடியது. ஓட்டுநர் சொன்னார். சார், இந்த வழியாக அந்த மொப்பட்டு போயிருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்கிறேன்? இந்த பாதை கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு கோவிலோடு முடிஞ்சிடும் சார். அந்த பக்கம் வேறு வழி எதுவும் கிடையாது. வீடுகளும் கொஞ்சமாக தான் இருக்கும். நிதானமாக பார்த்தா அந்த பொண்ணோட வீடு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆட்டோ மெதுவாக ஓட்டுநர் வேகத்தை குறைக்க ஆட்டோ மெதுவாய் ஊர்ந்தது. கண்ணபிரான் 2 பக்கமும் வீடுகளை பார்த்து கொண்டே வந்தார். ஆட்டோ 200 மீட்டர் தூரம் போயிருக்கும். ஓட்டுநரின் தோளில் மெல்ல கை வைத்தார். கண்ணபிரான் மெல்லிய குரல் சொன்னார். ஆட்டோவை நிறுத்திக்கா. ஏன் சார்? மொப்பேடு அந்த வீட்டுக்குள்ள நிற்பார். ஆட்டோ ஓரமாய் ஒதுங்கி நிற்க கண்ணபிரான் இறங்கி அந்த வீட்டை நோக்கி போனார். வெளிக்கதவு வெறுமனே சாத்தியிருக்க அதை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். கொஞ்சம் பழைய வீடு. எப்போதோ அடித்து நிறம் மாறி இருக்க ஜன்னல் கம்பிகளில் துரு ஏறி இருந்தது. வாசற்படி ஏறி அழைப்பு மணியை வேலை கொடுக்க ஒரு நிமிட நேர இடைவெளிக்கு பின் கதவு மேலே திறந்தது. சேலைக்கு மாறியிருந்த அந்த பெண் எட்டி பார்த்து உடனே முகம் உயர்த்தாள். சார்? கண்ணபிரான் புன்னகைத்தார். என்ன, இங்கே நின்று பேசலாமா இல்லை உள்ளே போய் உட்காந்து நிதானமாக பேசலாமா? உள்ளே வாங்க சார். கண்ணபிரான் உள்ளே நுழைந்தார். 2 அறைகள் கொண்ட வீடு அது. வீட்டில் உள்ள பொருட்களில் ஏழ்மை மனம் வீசியது. வர்ணம் முதிர்ந்து போன ஒரு மடக்கு நாற்காலியை அவள் விரித்து போட கண்ணபிரான் அதில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். உன் பேர் என்ன? பூமா சார். எதுக்காக அந்த திருட்டு வேலை? எது சார்? ஈஸ்வரமூர்த்தியோட பங்களாவின் பின்பக்க சுவர் மேலே ஏறி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தியே, அந்த வேலையை சொல்கிறேன் சார். அது வந்து சொல்லு. நம்பூதிரியை கொலை பண்ணின விவகாரத்தில் நீ மட்டும்தான் இருக்கியா, இல்லை உனக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா? பூமா மிருண்டாள். என்ன சார், நம்பூதிரி கொலை அது இதுன்னு ஏதோ சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் பங்களாவுக்கு வந்ததே இக்பாலை பார்க்கத்தான். அது யார் இக்பால்? எனக்கும் அவருக்கு ரொம்ப நாளாக பழக்கம். பழக்கம்னா? கல்யாணம் பண்ணிக்காமலே 2 பேரும் குடும்பம் நடத்திட்டுருக்கோம். இக்பாலை தேடி ஈஸ்வரமூர்த்தி என் பங்களாவுக்கு நீ ஏன் போனோம்? இக்பால் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட தான் அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தினசரி ஒரு தடவையாவது என்னை பார்க்க வீட்டுக்கு வந்துடுவார். அப்பேற்பட்டவர் 4 நாளாக என்னை பார்க்க வரல. எங்கே போயிருக்காருன்னு தெரில. அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த கதிர்வேலையும் காணோம். கண்ணபிரான் நிமிர்ந்தார். கதிர்வேலை எங்கே வேலை பார்க்குறாரு? அவரும் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட தான் சார் அடியாள வேலை பார்த்துட்ருக்கார். இப்போ 2 பேரையும் 4 நாளாக காணோமா? ஆமாம் சார். அவங்க 2 பேரும் பங்களாவுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்க்க தான் பின்பக்க சோர் மேலே ஏறி பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி பங்களாவுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறது உண்மையா? சத்தியம் சார். இந்த வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? நான் மட்டும்தான் சார். எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லை. எங்கேயாவது வேலைக்கு போறியா? ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். இக்பாலுக்கு உனக்கு எத்தனை ஆண்டா பழக்கம்? கடந்த 2 ஆண்டா சார். அவர் கடைக்கு அடிக்கடி வந்து போக எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. இக்பால் கதிர்வேலை எத்தனை நாளாக காணோம்னு சொன்னேன்? 4 நாளாக சார். இக்பால் கதிர்வேலோட பழக்க வழக்கங்கள் எப்படி? அவங்களோட நடவடிக்கை சரியில்லை சார். குடிப்பழக்கம், பெண்களோட சகவாசம், கள்ளக்கடத்தல் விவகாரம் எல்லாமே இருக்குது சார். நான் எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்துட்டேன். அவங்க திருந்துற மாதிரி தெரில சார். இவ்வளவு மோசமானவங்களை ஈஸ்வரமூர்த்தி ஏன் வேலைக்கு வச்சிருக்கணும்? தனக்குள் கேட்டுக்கொண்டு கண்ணபிரான் பூமாவை ஒரு பெருமூச்சோடு நிமிர்ந்து பார்த்தார். இந்த பாரு,
நான் உன்னை பார்த்தது, விசாரணை பண்ணது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சார். இக்பாலுக்கும் கதிர்வேலுக்கும் வீடு இருக்கா? இருக்கு சார். 2 பேரும் கொருக்குப்பேட்டை வீரபத்ரன் தெருவில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கியா? ஒரு தடவை போயிருக்கேன் சார். வீரபத்ரன் தெருவில் நூலகம் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு, அந்த வீட்டில் தான் 2 பேரும் தங்கியிருக்காங்க சார். ஈஸ்வரமூர்த்தியும் தீனதயாளனும் இன்ஸ்பெக்டர் கண்ணபிரானை அதிர்ந்து போன முகங்களோடு பார்த்தார்கள். என்ன சார் சொல்கிறீங்க? எங்களை எதுக்காக போலீஸ் நிலையத்துக்கு கூப்பிட்றீங்க? உண்மைகளை சொல்ல வேண்டாமா? அதுக்காகத்தான். உண்மைகளா? ஆமாம், இந்த பங்களாவில் வேலைக்காரங்களே இல்லைன்னு சொன்னீங்களே, அதனால் இக்பால் கதிர்வேலுங்கிற 2 பேர் ஒரு நேரம் வேலைக்காரங்களாகவும் மறுநேரம் அடியாட்களாகவும் இருந்திருக்காங்க. உண்டா இல்லையா? சார் சார் அது தீனதயாளன் குரலை இழுக்க கண்ணபிரான் கையமர்த்தினார். இந்த பாருங்க மிஸ்டர் தீனதயாளன், நீங்களும் உங்கள் அப்பாவும் இந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறவங்க. அந்த தகுதியோடும் பொறுப்புணர்ச்சியோடும் போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். அதை விட்டு போய் பேசக்கூடாது. சாரி சார், இனிமேல் உங்கள்கிட்ட உண்மைகளை மறைக்க நாங்கள் விரும்பல. இந்த பங்களாவில் ஒரு பூஜை நடத்தணுங்கிறதுக்காக கேரளாவிலேருந்து நாராயண நம்பூர்த்திகளை வரவழைச்சோம் சார். அவர் பூஜைக்கு வேண்டிய சில பொருட்களின் பெயர்களை பட்டியல் போட்டு கொடுத்தாரு. அந்த பட்டியலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுடுகாட்டு மண்ணும் இடம்பெற்றிருந்தது. சுடுகாட்டு மண்ணை எடுத்து வர 2 பேரும் சுடுகாட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. போனவங்க திரும்பி வரல. எங்கே போனாங்கன்னு தெரியல. நீங்கள் அதை பற்றி கவலைப்படல? கவலைப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் வெளியே சொல்ல முடியாத நிலைமை. எப்படி திரும்பி வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இக்பாலும் கதிர்வேலும் எல்லா வித கெட்ட பழக்கங்களும் இருக்கிற சட்டவிரோத ஆசாமிகங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரிஞ்சிருந்தால் அவங்க 2 பேரையும் வேலையிலிருந்து என்றைக்கே துரத்தியிருப்போம். அவங்க 2 பேரும் சாதாரண ரவுடிக கிடையாது, சர்வதேச குற்றவாளிக. சுடுகாட்டு மண்ணை எடுக்க போனவங்க காணாமல் போயிடல, தலைமறைவாக இருக்காங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? நம்பூதிரியை விஷ பாக்டீரியா மூலமாக கொலை பண்ணது அவங்க தான். என்னது அவங்களா? ஆமாம், கொருக்குப்பேட்டை வீரபத்ரன் தெருவில் இருக்கிற இக்பால் கதிர்வேலு வீட்டுக்கு போய் பூட்டை உடைச்சி அந்த வீட்டை சோதனை செய்து பார்த்ததில் இந்த பாட்டில் கிடச்சிது. கண்ணபிரான் சொல்லிக்கொண்டே 2 அங்குல உயரத்தில் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து காட்டினார். பாட்டிலுக்குள்ளே பளபளப்பாய் திரவம் அசைந்தது. என்ன சார் இது? இதுதான் அந்த கிளாஸ்டோரியம் போட்டிலினம் விஷ பாக்டீரியா. இதனுடைய மொத்த எடை 100 கிராம் தான். இது ஒரு ரசாயன ஆயுதம். இதை பயன்படுத்தி யாரையும் சுலபமாக தீர்த்து கட்டிடலாம். இன்ஸ்பெக்டர் கண்ணபிரான் சொல்லிக் கொண்டிருக்க ஈஸ்வரமூர்த்தியும் தீனதயாளனும் அதிர்ந்து போனவர்களாக ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சார், அவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய ஆபத்தான ஆசாமிகள்னு சத்தியமாக தெரியாது சார். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக போலீஸ் ஃபோன் பண்ணியிருப்போம். மிஸ்டர் தீனதயாளன், இதில் என்னோட சந்தேகம் என்னென்னா, ஒரு சாதாரண நம்பூதிரிகளை, அதுவும் இந்த பங்களாவில் பூஜை செய்ய வந்தவரை விஷ பாக்டீரியா மூலம் இக்பாலும் கதிர்வேலையும் எதுக்காக கொலை செய்யணும்? அந்த கொலைக்கு பின்னால் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். கண்ணபிரான் சொல்ல பங்களாவின் கேட் வழியாக அந்த வாடகை கார் உள்ளே வந்து போர்ட்டிகோவில் நின்றது. தீனதயாளன் திரும்பி பார்க்க அதிலிருந்து சுரபி, அவளது தம்பி கௌதம், சுகிர்தாவின் காதலன் ரகு ஆகிய 3 பேரும் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். தொடரும்.